ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாம் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். பேசலாம். இந்த நேரத்தில் விசேஷமாக அறிவியல் ஏன் இந்த நாத்திக கொள்கையை தூக்கி பிடிக்கிறது, நாத்திக கொள்கையை பற்றி கொள்கிறது, அதற்கு பின்பாக இருக்கிற தத்துவங்கள் என்ன, அதற்கு பின்பாக இருக்கிற காரியங்கள் என்ன, அதற்கு உண்டான காரணங்கள் என்ன என்பதை குறித்து நாம் சற்று விலாவரியாக அன்பு சகோதரரோடு நாம் இன்றைக்கு விவாதிக்க போகிறோம். நாம் நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்வோம். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ஏத்திசம், நாத்திக கொள்கைகள், அதை ஏன் அறிவியல் அதிகமாக தூக்கி பிடிக்குது, அதை அவங்க அதிகமாக பற்றி கொள்கிறார்கள், அதுக்கு பின்பாக இருக்கிற விஷயங்கள், காரணங்கள் என்ன அப்படின்றத குறித்து அவங்களிடத்தில் கேட்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம வந்திருக்கிறோம். ப்ரைஸ் லாட். உங்களோட இன்விடேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். ஒரு நீங்கள் கேட்ட பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஒரு டயபெட்டிஸ் இருக்கிற பேஷண்ட் டாக்டரை போய் பார்க்குறாரு. அவருக்கே இன்னொரு நியூரோ ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டயபெட்டிஸ் டாக்டர்கிட்ட போய் நியூரோ ப்ராப்ளத்தை பற்றி கேட்டால், நீங்கள் அந்த டாக்டரை போய் பாருங்கள், அந்த ஸ்பெஷலைசேஷன் இருக்க டாக்டரை பாருங்கன்னு சொல்லிடுவாரே ஒழிய அதுக்கு எந்த விதமான ஆலோசனையும் தரமாட்டார். ஆமாம், பார்த்துருப்போம் நம்ம நிறைய இடத்துல. இந்த ரெண்டு டாக்டருமே பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. ஸ்பெஷலைசேஷனில் அவங்களுடைய ஸ்பெஷலைசேஷன் பண்ணியிருப்பாங்க. இருந்தும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு டிசீஸ்க்கு சஜஷன்ஸோ ஆலோசனையோ கொடுக்க மாட்டாங்க. சயின்ஸுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் பெருசாக சம்மந்தம் இல்லை. ஆனாலும் அநேக சயின்டிஸ்டுகளாகட்டும் இல்லாட்டி இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டி ஆகட்டும், இவங்க கடவுள் பற்றி பேசுவாங்க, கடவுள் இல்லைங்கிறத ரொம்ப ஸ்டான்ஸாக சொல்லுவாங்க. ஒரு ஃபேமஸ் ஏத்திஸ்டிக் சயின்டிஸ்ட் எழுதுன புக்கை படித்தேன். அவர் என்ன எழுதுறாருன்னா, ஒருவேளை நீங்கள் தான் ரிசர்ச்சர்னு வச்சுக்கோமே, பட் இல்லாட்டி நான் தான் ரிசர்ச்சர், காட் தான் எல்லாத்தையும் படைச்சாரு அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு அந்த ரிசர்ச்சர் வந்துட்டா, அவர் பெரும்பாலான ரிசர்ச்சுகளை செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. ஒரு மேகம் இருக்குது, மேகத்தில் அதில் நிறைய ப்ராசஸ் நடக்குது. இங்கேருந்து தண்ணி அது வெயில்னால எவாப்ரேட் ஆகி அங்கே போய் வேப்பராக ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் மழை பெய்யுது. ஒரு மனுஷன், ஒரு ரிசர்ச்சர் இதை கடவுள் படைச்சாரு அப்படின்னு நம்பிட்டார்னா அதில் இருக்கிற அந்த ரிசர்ச்சோட க்யூரியாசிட்டியை ரொம்ப குறைஞ்சிரும். அவர் ஃபர்தரே ரிசர்ச் பண்ண மாட்டார். அப்போ பெரும்பாலான கேள்விகளுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்கன்னா, இதை ஆண்டவர் பண்ணார் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடும். அந்த மைண்ட் செட் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பெஸ்ட்டு பாசிபிள் வே அப்படின்னா, நாத்திகமாக அந்த கடவுள் இல்லைங்கிற கொள்கையில் இருக்கிறது. ஸோ இவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, பெரும்பாலான சயின்டிஃபிக் கம்யூனிட்டிஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, கடவுளை நம்பினா அவருடைய ரிசர்ச்சோட ஸ்கோப் குறைஞ்சிறதா அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அடிப்படையான காரணம். இதுதான் மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ரீசன். ஏன் பெரும்பாலான சயின்டிஸ்ட் கடவுளை எதிர்க்கிறாங்களோ இல்லாட்டி கடவுள் நம்பிக்கையை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபவுண்டேஷனல் ரீசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்க பிலீவ் பண்ணுறது. ஆனால் நம்ம வரலாற்றில் பார்க்கும்போது தேர் வேர் சயின்டிஸ்ட் ஹூ ஹேட் பிலீஃப் இன் காட். கடவுள் மேலே நம்பிக்கை உள்ள சயின்டிஸ்ட்டும் நிறைய பேர் இருந்திருக்காங்க இல்லையா? டெஃபினட்டாக இருந்திருக்காங்க. அதை பற்றி நம்ம ஃபர்தராக இந்த எபிசோடில். ஹாக்கின் சொன்ன ஒரு வாசகத்தை நீங்கள் பார்க்குறீங்க. No one can't prove that God doesn't exist, but science makes God unnecessary. இவர் என்ன சொல்லுறாருன்னா, கடவுள் இல்லைங்கிறத ஒரு வேளை எல்லாராலும் ப்ரூஃப் பண்ண முடியாத மாதிரி. கடவுள் இல்லைன்னு யாருமே ப்ரூஃப் பண்ண முடியாது. ஆமாம், கடவுள் இல்லைங்கிறத யாருமே ப்ரூஃப் பண்ண முடியாது. ஆனால் சயின்ஸ் கடவுளுங்கிற தேவையை எடுத்துருச்சு அப்படிங்கிறதா இவருடைய வாதம். இப்போ நீங்கள் ஒரு உதாரணம் எடுத்துக்கிங்களேன். இன்றைக்கி நம்ம லைஃப் எடுத்துக்கிங்க. ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்னால் நம்ம 24 ஹவர்ஸுமே சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ், ஸ்டெம்முன்னு சொல்லுவோம். சயின்ஸ் டிபெண்டாக தான் நம்ம லைஃப் இருக்குது. இப்போ ஆக்கிட்டோம். 1 மணி நேரம் கூட அறிவியலினுடைய உதவி இல்லாமல் நம்மளால் வாழ முடியாதுங்கிற கண்டிஷனுக்கு நம்ம ஆல்ரெடி வந்துட்டோம். மொபைல் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுமா? அதான் அப்படி ஆக்கிட்டோம் நம்ம. ஒரு காலத்தில் இங்கேருந்து பக்கத்து ஊருக்கு போகிறது பெரிய விஷயமா இருக்கும். இப்போ நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கேன், சென்னையில் காலையில் கிளம்பி டெல்லிக்கு போயிட்டு மிட் நைட் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிடுறாங்க. உப்பு தண்ணி இருக்குது, அதில் ஆர்வோங்கிறத யூஸ் பண்ணி நம்ம நல்ல தண்ணி கொடுத்துரும். இப்போ வறட்சியான இடம், சில
பாலைவனத்துலலாம் இப்போ டெக்னாலஜி இருக்குது, ஏரில் இருந்து நீங்கள் தண்ணி எடுத்துடலாம். ஆமாம், ஈரப்பதத்தை எடுத்து அதை தண்ணி ஆக்கிடுறேன். அப்போ இன்டர்நெட்டுன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா இருக்கவே முடியாது. இப்போ ஃபேன் இல்லாமலோ நம்மளுக்கு லைட் இல்லாமலோ நம்ம வீட்டில் இருக்க முடியுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக முடியாது. ஸோ இந்த பிம்பத்தில் நம்ம என்ன முடிவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா, சயின்ஸுங்கிறது நம்மளுக்கு எல்லா தேவையும் அது கொடுக்க முடியும், சயின்ஸ் வந்து எல்லா மனுஷனுடைய இருக்க கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும் அப்படிங்கிற நம்மளை அறியாமலே ஒரு பிம்பத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். அவர் சொன்ன மாதிரி கடவுள் தேவையில்லை அந்த ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே இந்த சயின்ஸ் நம்மளை கொண்டு வந்துருச்சு. சயின்ஸ் வந்து எல்லாத்தையுமே சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு மாயைக்குள்ளே நம்ம ஆல்ரெடி வந்துட்டோம். ஆனால் அது உண்மை கிடையாது. கண்டிப்பாக உண்மை கிடையாது. அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ், உதாரணங்கள் நான் சொல்கிறேன். ஒரு டாக்டர் படிச்சுட்டு வர்றாரு, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி முடிக்கிறார். ஒரு ப்ரைவேட் காலேஜில் டொனேஷன் கொடுத்து படித்தாருன்னா அட்லீஸ்ட் 1.5 கோடியிலேருந்து 2 கோடி ரூபா ஆகும். ஒரு 7-8 வருஷம் செலவு பண்ணணும் ப்ரைவேட் காலேஜில் படித்தாருன்னா. இதுக்கு பேரே பார்த்திங்கன்னா உயிரியல். ஏன்னா உயிரை பற்றி படிக்கிறதான விஷயம் லைஃப் சயின்சஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஆமாம், உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே உயிரியல். உயிர்னா கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜீவன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, 2010 வந்து கூகுள் உலகத்தில் எத்தனை புக்ஸ் இருக்குங்கிறத ஜி புக்ஸுங்கன்னு கால்குலேட் பண்ணாங்க. அவங்க எஸ்டிமேட் பண்ணது பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 13-15 கோடி புக்ஸ் உலகத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. 15 கோடி புக்ஸ் உலகத்தில் இருக்குன்னு. இதில் அறிவியல் சம்மந்தமான புக்கு 50% நம்ம அஸ்யூம் பண்ணிக்குவோம். அது எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. நம்ம ஒரு தோராயமாக 50%, 8 கோடி புக்கு அறிவியல் புக்குன்னு வச்சுக்கோமே. சரி. இப்போ உயிர்னா என்னன்னு இந்த ஏதாவது ஒரே ஒரு புக்கு சொல்ல முடியுமா? இந்த 8 கோடி புக்கில் ஒரு புக்கு கூட உயிர்னா என்னன்னு சொல்ல முடியாது. 2 கோடி ரூபா செலவு பண்ணி உயிரியலை படிக்கிற டாக்டர் கூட உயிர்னா என்னன்னு சொல்ல தெரியாது. அதுக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்ல தெரியாது. நீங்கள் வேணால் கூகுளில் போட்டு பாருங்கள், அதில் போட்டிருக்கு டிஃபைன் லைஃப்னு போட்டு பார்த்தா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி அது சொல்கிற டெஃபினிஷன், அதாவது சயின்ஸ் சொல்கிற டெஃபினிஷன், த குவாலிட்டி தட் பீப்புள், அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் ஹேவ் வென் தே ஆர் நாட் டெட். உயிரோடு இருக்கவனுக்கும் செத்தவனுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் உயிருங்கிறான். உயிர்னா என்னென்னா செத்தவங்கிட்ட இல்லாதது உயிரோடு இருக்கவங்கிட்ட இருக்கிறதா உயிருங்கிறான். இதுக்கு பேர் தான் உயிரியல். இதுதான் உயிரியல். அவங்களாலே டிஃபைன் பண்ண முடியலன்னு சொல்ல முடியாது. இது எந்த சயின்ஸாலையும் சொல்ல முடியாது. சரி, இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். கொலை பண்ணுறது தப்பா? கண்டிப்பாக தப்பு தானே. கண்டிப்பாக தப்பு. ஏன் தப்பு? திரும்பி என்ன கேட்டிங்கன்னா நான் பைபிள் இருந்தால் சொல்லுவேன். சரி. ஆனால் உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் எல்லா சட்டங்களின்படியும் எல்லா பொதுவான எல்லா மதங்களின் கோட்பாடுகளின்படியும் கொலை பண்ணுறது, கண்டிப்பாக கொலை செய்கிறது தப்பு தான். ஒரு உயிரை கொள்வது தப்பு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக்காலேயும் சொல்ல முடியாது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதை இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்ப்போமே. ஒருத்தட்ட போய் கேட்டால் உயிரை கொல்லும்போது பெயின் வரும், சொல்லி முடியாத அளவுக்கு ஒரு வலி வரும் அப்படிம்பா. பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போனால் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வலியை மெஷர் பண்ணுவாங்க. 1 to 10 அந்த 1 to 10 ஸ்கேலில் அவங்க மெஷர் பண்ணுவாங்க. அப்போ வலிக்காமல் கொள்ளலாமா? ஓகே. அப்போ வலிக்கிறதுனால கொலை பண்ணுறது தப்புன்னா அப்போ வலிக்காமல் கொள்ளலாமான்னு கேட்குறீங்க. நல்லா கேள்விட்டான். கொல்லக்கூடாது. அப்போ இன்னொன்று, சரி, இன்னும் கொஞ்சம் இதை தோண்டி பார்க்கும்போது ஒருத்தர் சொல்லுவார், அது ஒரு மரணத்தினால அந்த ஃபேமிலி எவ்வளோ ட்ராமாக்குள்ளே போகிறாங்க, அது எவ்வளோ ஒரு பெயினை கொடுக்கும். ஆமாம். இப்போ ஃபேமிலியாக கொள்ளலாமா? கவலைப்படுறதுக்கு யாருமே இல்லாத அளவு கொள்ளலாமா? அது கொண்டுலாமான்னு கேட்குறீங்களா? அது எப்படி விருத முடியும்? இதுக்கும் சயின்ஸ், இந்த பேசிக் ஒரு மனுஷன்னா என்ன, உயிர்னா என்ன, ஏன் ஒரு மனுஷன் கொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு புக்கு, சயின்ஸ் புக் கூட பதில் சொல்லாது. நான் தான் பதில் சொல்ல முடியலன்னு ஃபீல் பண்ணேன். இப்போ யாருமே பதில் சொல்லலைன்றீங்க. எந்த சயின்டிஸ்ட்டும் சொல்ல முடியாது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா 15 கோடி புக்ஸுண்டு, அதில் ஒரு புக்குமே பதில் சொல்லாது. ஓகே, இவ்வளோதான் சயின்ஸ். நம்ம என்ன நம்பிட்டு இருக்கோம்னா சயின்ஸ் வந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துரும் மனுஷனுக்கு கிடையாது. ஒரு மனுஷன்னா என்ன, ஏன் பொய் சொல்லக்கூடாது, ஏன் கொலை பண்ணக்கூடாதுங்கிற பேசிக் இம்பரேட்டிவ் கொஷின்ஸ் இதை நம்ம சொல்கிறோம். ஒரு ஒரு மனுஷன் எப்படி இருக்கணுங்கிறத இந்த பேசிக் கொஷின்ஸ் கூட வந்து சயின்ஸால் சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுக்கு என்ன ஒரு பிம்பம் இருக்குன்னா சயின்ஸ் எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சயின்ஸால் எல்லாமே முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற ஒரே புக்கு பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய வேதாகம். நிச்சயமாக. ஏன் கொலை பண்ணக்கூடாதுன்னா, ஏன் ஆட்டை கொல்லலாம் மனுஷனை கொல்லக்கூடாது அப்படிங்கிற ரீசன்னா, வி ஆர் இன் தி இமேஜ் ஆஃப் காட். கடவுளுடைய சாயல்லையும் அவரோட ரூபத்திலையும் படைக்கப்பட்டதுனால
ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட கொலை பண்ணக்கூடாது. இதை சொல்லி கொடுக்கறதுக்கு வேதாகமத்தால் தான் முடியுமே ஒழிய ஒரு சயின்ஸ் புக்கால முடியாது. ஆனாலும் இவ்வளோ காரியங்களை அவங்களால டிஃபைன் பண்ண முடியாட்டாலும், நிறைய விஷயங்களுக்கு அவங்களால சரியான விளக்கங்கள் சொல்ல முடியாட்டாலும், நிறைய கேள்விகளுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாட்டாலும், கடவுள் இல்லைன்றதை மட்டும் அவங்க தூக்கி பிடிக்கிறாங்க. அதை தூக்கி பிடிக்கிறாங்க. ஆமாம். அது என்ன ரீசன்னா, நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, ஆமாம். அவங்க ரிசர்ச்சுக்கு அது ஒரு முட்டுக்கட்டையாக அவங்க பார்க்குறாங்க. கடவுள் நம்பிக்கைங்கிறதே ரிசர்ச்சுக்கு முட்டுக்கட்டை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டி சொல்கிற ஒரு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, மத நம்பிக்கைகள்லேயும் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறதில்ல, நிறைய மூட நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு பாயிண்ட் அவங்க சொல்கிறாங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவத்தை நான் மறக்கவே முடியாது. நான் டெல்லியில் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருக்கும்போது எனக்கு ஒரு டிரைவர் இருந்தார். சரி. அந்த டிரைவர் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அவர் என்ன சொன்னார்னா, திடீர்னு அவங்களுடைய மாமனாருக்கு கால் பண்ணுறாரு. இவர் தன்னுடைய மனைவி, அதாவது அவருடைய இவருடைய ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டதா அவங்க மாமனார்ட்ட சொல்கிறாரு. ஓகே. அவங்க உடனே அவங்க வெளியே ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறவங்க அழுகுறாங்க, புலம்புறாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திரும்ப சொல்கிறாரு, உங்கள் மகளுக்கு ஒன்றும் ஆகலை, அவங்க நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏன்னா அவர் காலையில் எங்கேயோ போயிருக்காரு. போகிற இடத்துல காக்கா வந்து அந்த அம்மா தலையில் தட்டிருச்சு. அவங்க ஒய்ஃப் தலையில் தட்டிருச்சு. சரி. அந்த தோஷம் கழியணும்னா இந்த மாதிரி ஒரு கெட்ட விஷயத்த சொன்னாதான் அது வந்து கழியும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை. கெட்ட விஷயத்த அவங்க மாமனாருக்கு சொன்னதுனால இவங்க மேலே இந்த தோஷம் கழிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டு மாமனாராக இருந்தால் இவர் காக்கா இருப்பார். இவரை காக்கா வைக்கிறார். இந்த மாதிரி நிறையா மூடப்பழக்கங்கள் மதங்களில் இருக்கிறதுனால அதை வந்து சயின்ஸ் மறுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மத நம்பிக்கையிலையும் கடவுள் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களும் இந்த மாதிரி நிறைய மூட நம்பிக்கை இருக்குது. அதனால தான் கடவுளை நாங்கள் எதிர்க்கிறோம், கடவுள் நம்பிக்கையே எங்கள் உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அப்படின்னு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க. இன்னும் சிம்பிளாக பார்க்கணுன்னா, ஊரில் நிறைய மோசமான டாக்டர் இருக்காங்க. அதுக்காக நம்ம டாக்டர்கிட்ட போகாமல் இருக்குமா? இல்லையா? ஸோ எல்லாருமே நம்பிக்கையை பிரதிபலிக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். எப்படின்னா, சார் ஐசக் நியூட்டன் இருந்தார். ஒரு ஃபிசிக்ஸில் அவருக்கு ஈக்குவலான ஒரு சயின்டிஸ்ட் இருப்பாங்களாங்கிறது நமக்கு தெரியல, அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட். அவர் வந்து பைபிள் அண்ட் ப்ராஃபஸியை பற்றி, வேதத்தினுடைய ப்ராஃபஸிகளை பற்றி ஆல்மோஸ்ட் 14 லட்சம் வார்த்தைகள் எழுதுனதாக சொல்கிறாங்க. எழுதியிருக்கார் அவர். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவர் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ள சயின்டிஸ்ட், பைபிள் நம்பிக்கை உள்ள ஒரு சயின்டிஸ்ட். கடவுளில் ரொம்ப பைபிள் நம்பிக்கை உள்ள ஒரு ஸ்டான்ஸான சயின்டிஸ்ட் அவர். அவர் வந்து வானத்தை பார்க்குறாரு. அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, இவ்வளோ பெரிய வானத்தை படைச்ச, இவ்வளோ சூரியன் சந்திரனை படைச்ச கடவுள் எவ்வளோ பெருசாக இருப்பார் அப்படின்னு அவர் யோசித்தார். அதே இதை ஹேக்கிங் மாதிரி சயின்டிஸ்ட் பார்க்குறாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்தை எப்படி கடவுள் ஒருத்தர் படைச்சிருப்பார்? அவர் வந்து இதெல்லாம் படைச்ச கடவுள் எவ்வளோ பெரிய விஷயங்களை படைச்சது. நம்ம கேலக்சிஸ் பார்க்குறோம், எவ்வளோ விஷயங்கள் கேள்விப்படுறோம். இதெல்லாம் படைச்ச கர்த்தர் கடவுள் எவ்வளோ பெருசாக இருப்பாருன்னு இவர் யோசிச்சாரு. ஆனால் இப்போ இவர் நம்ம ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் மாதிரி ஆட்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஆளால் நிச்சயமாக படைச்சிருக்கவே முடியாது. இவ்வளோ பெருசாக இருக்குது, இதை எப்படி ஒருத்தர் படைச்சிக்க முடியும்? ஸோ இட் குட் நாட் ஹவ் பீன் கிரியேட்டட். அதனால அதுவாக வந்திருக்கும். அதுவே படைக்க முடியாது, ஆனால் அதுவே வர முடியும், அதுவே வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 2 பேருமே அவங்களுடைய நம்பிக்கையை தான் பிரதிபலிக்கிறாங்க. ஆமாம், கரெக்ட். அவருடைய நம்பிக்கை அவர் டிஃபெண்ட் பண்ணுறாரு, இவர் நம்பிக்கையை இவர் டிஃபெண்ட் பண்ணுறாரு. அவ்வளோதான். அது யூஸ் பண்ணுற பெர்செப்ஷன் தான் 2யுமே மாற்றுது. இதில் ரொம்ப நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது நிறைய காரியங்கள், வினோதமான காரியங்கள்லாம் நடந்திருக்கு. இதே சார் ஐசக் நியூட்டன் எடுத்துக்கோங்க. அவர் என்ன பண்ணுறாரு, தானியேல் 12:4, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். அதே இதை நாகும் 2:4 பாருங்களேன். ரதங்கள் தெருக்களில் கடகடவென்றோடி, வீதிகள் இடசாரி வலசாரி வரும், இவைகள் தீவட்டிகளைப் போல விளங்கி மின்னல்களைப் போல வேகமாய் பறக்கும். இந்த 2 வசனங்களையும் சார் ஐசக் நியூட்டன் படிச்சுட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாருன்னா, ஃப்யூச்சரில் மனுஷங்க வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடு, 60-65 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவாங்க, ஒரு வண்டி மாதிரி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு இந்த வசனத்தை நாகும் 2:4 படிச்சுட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறாரு. அதான் அவருடைய அறிவு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த வேதத்தில் படிக்கிற இது தீர்க்க தரிசனம். ஆமாம், இது 2யும் பார்த்துட்டு அவர் ஒரு காரியத்தை யோசிச்சு மேபி ஒரு
அசியூம் பண்ணி அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரெடிக்ட் ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. இப்படி ஒரு காரியம் வரும் அப்படின்றத அவர் சொல்கிறார். ஆமாம், ஃப்யூச்சரில் வந்து மனுஷங்க வந்து 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவாங்க. இதை எப்போ அவர் சொன்னார்? இவர் வந்து 17ஆம் நூற்றாண்டுலேயே இதை சொல்லியிருக்காரு. அப்போவே வந்து இப்போ வர மாதிரி இந்த அப்போ வந்து அவர் சொல்லியிருக்காரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் மனுஷங்க போவாங்க வண்டியில். அன்னைக்கு அது மாதிரி ட்ராவல் அது யோசிக்கவே முடியாது. அதே காலகட்டத்தில் வாழ்ந்த ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட் இன்னொருத்தர் இருந்தார், வால்டேர் அப்படின்ட்டு. அவர் என்ன சொன்னார்னா, இந்த கிறிஸ்தவ வேதாகமம் இவ்வளோ பெரிய புத்திசாலியான சயின்டிஸ்ட்டை எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல வச்சிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். நியூட்டன் சொல்ல வச்சிருக்குன்னு அவர் சொல்கிறாரு. ஆமாம், எப்படி ஒரு மத நம்பிக்கை கிறிஸ்து மேலே இருக்க நம்பிக்கை இவ்வளோ பெரிய புத்திசாலியான சயின்டிஸ்ட்டை ஒரு மூட நம்பிக்கையில் யோசிக்க வச்சிருக்கு பாருங்க. அப்படின்னா யாருமே அந்த ஸ்பீட்லலாம் ட்ராவலே பண்ண முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. வால்டேர் என்ன சொல்கிறாரு, 60 கிலோமீட்டரில் ஒரு மனுஷன் ட்ராவல் பண்ணால் அவனுடைய இருதயம் நின்று மூச்சு முட்டி செத்துருவான். ஓஹோ, அது பாசிபிளே இல்லை அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கும்போது சவுண்டோட ஸ்பீடை விட அல்ட்ராசானிக் ஃப்ளைட்ஸ் கேள்விப்படுறோம், இந்த வார் ஃப்ளைட்ஸ் கேள்விப்படுறோம். நார்மலாக நம்ம ட்ராவல் பண்ணுற ஃப்ளைட்ஸு ஆல்மோஸ்ட் 900 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவரில் ட்ராவல் பண்ணுது. அந்தளவுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஆமாம், பட் இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு ஒரு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், அது ஒரு சயின்டிஸ்ட் தான். அவர் பைபிளை நம்பி தீர்க்க தரிசனத்தை படித்து இன்னொரு சயின்டிஸ்ட் சொன்னதை அவர் ஏற்றுக்கல. அவர் அதை மறுத்தார். ஆனால் இன்றைக்கி நம்ம அசால்ட்டாக ஒரு டிவிஎஸ் 50 வந்து 60 கிலோமீட்டர் மேலே ஸ்பீடில் போகுது. ஆமாம். 15ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இந்தியாவுக்கும் இந்தோனேஷியா மாதிரி இடத்துக்கும் வாணிபத்துக்காண்டி மெர்ச்சன்ஸ் வந்தாங்க, நிறைய வியாபாரிகள் வந்தாங்க, ராஜாக்களும் வந்தாங்க. ஆமாம், அப்படி வந்து தான் நம்மளெல்லாம் அவங்க வந்து அடிமைப்படுத்தினாங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு சில பேர் சொன்னாங்க, அன்புள்ள கடவுள் உலகத்தை படைச்சிருந்தாருன்னா இவ்வளோ தூரத்துக்கு படைச்சிருப்பாரா? ட்ராவல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு ட்ரேடு கஷ்டமாக இருக்குது. அன்பான கடவுள்னா உலகத்தை குட்டியால் படைச்சிருக்கணும், பக்கத்துல எல்லாம் வாங்கிக்கிற மாதிரி. பக்கத்துலேயே எல்லாம். கடவுள் இல்லைங்கிறதுக்கு இப்படிலாம் காரணமும் சொன்னாங்க ஒரு காலத்தில். இது ஏதோ குழந்தைத்தனமாக சொன்ன மாதிரி இருக்குது. இப்படி கூட அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்கிறாங்க, இதனால கடவுள் இல்லைன்னாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஒரு பையன் இருக்கான், ஒரு பெண்ணை பார்த்து ஒரு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அவனுக்கு உலகத்தில் யாரை காமிச்சாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவான். ஒரு பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு எந்த பொண்ணு காட்டான்னு வேணாம்பா. ஏன்னா அவன் ஆல்ரெடி ஒரு மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டான். ஆமாம், அதே மாதிரி இவனும் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். என்ன ப்ரூஃப் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் இல்லை, கடவுள் இல்லை. நீ என்ன சொன்னாலும் என்ன இல்லைனா நாங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவோம் அப்படின்ட்டு இவங்க சொல்கிறோம். இன்னொரு ஒரு பெரிய முக்கியமான விஷயம், நம்ம மைண்ட் என்ன நினைப்போம், மனுஷங்க நம்ம என்ன நினைப்போம்னா, நம்மளுக்கு எல்லாமே தெரியும் நினைப்போம். நம்ம வந்து நம்ம ஃப்யூச்சர் நம்ம எல்லாமே டிஃபைன் பண்ணிக்கலாம், நம்ம பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. சயின்ஸும் அது சொல்லியும் கொடுக்க முடியாது. அதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். உலகத்தில் கண்டுபிடிச்ச அத்தனை மிஷின்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி கம்ப்யூட்டர்ஸ் ஆகட்டும், நம்ம பார்க்குற எல்லா அறிவு சம்மந்தப்பட்ட விஷயமுமே நம்மளுடைய வேலையை குறைக்கணும், இல்லாட்டி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணுங்கிறதுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க. நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், நம்ம லைஃப்பை ஈஸியாக்கணும் அப்படின்றது தான் கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாமே அப்படி தான். கரெக்டு. சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆமாம். குறைஞ்சிருக்கா? குறையில கூடி இருக்குது. அதை என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க, நிறைய மருத்துவ டிபார்ட்மெண்ட்ஸ் நிறையா இருக்குது. வியாதிகள் குறைஞ்சிருக்காங்கன்னா வியாதிகள் அதிகமாக தான் இருக்குது. அது மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான எக்ஸாம்பிள் சொன்னால் புரியாது, காம்ப்ளெக்ஸான எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். 2021 வருஷத்தில் உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளும் மிலிட்ரிக்குன்னு செலவு பண்ண தொகை பார்த்திங்கன்னா $2.1 ட்ரில்லியன். $1 ட்ரில்லியன் $1,00,000 கோடி. இப்போ நம்ம ரூபாய்க்கு இதை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 1.6 கோடி வரும். கோடி ஆமாம், 1.6 கிடையாது, லட்சம் கோடிலாம் இல்லை, 1.6 கோடி. இவ்வளோ காசை எல்லாரும் சேர்ந்து மிலிட்ரிக்குன்னு செலவு பண்ணியிருக்காங்க, பாதுகாப்புக்காக செலவு பண்ணியிருக்காங்க. சரி. இன்னொரு யூஎன் ரிப்போர்ட் சொல்லுது, உலகத்தில் வருஷத்துக்கு வெறும் $30 பில்லியன் செலவு பண்ணால், வெறும் $3,000 கோடி செலவு பண்ணால் பசி பட்டினியால் ஒரு சாவு கூட வராதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பாதுகாப்புக்குன்னு செலவு பண்ண பட்ஜெட்டில் வெறும் 1.96% இல்லாட்டி 2% செலவு பண்ணால் உலகத்தில் ஒரு வருஷம் பூரா பசி பட்டியே ஆக்கிடலாம். ஆனால் இதை செய்ய மாட்டாங்க, அதை செய்வாங்க. இதை செய்ய மாட்டோம், ஏன்னா நமக்கு தெரியாது.
இப்போ ஒருவேளை பார்க்குறவங்க யோசிப்பாங்க, அதாவது நம்ம வந்து சயின்ஸுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறோமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. நம்ம சயின்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க தான் செய்கிறோம். ஆனால் கடவுள் இல்லைன்னு சொல்கிறது தான் நமக்கு பிரச்சனை. எப்படின்னா, அப்போஸ்தலனாகிய யோவான் இருக்கார். யோவான்கிட்ட வந்து ஆண்டவர் வந்து ஒரு தூதன்கிட்ட சொல்லி பெரிய பெரிய ரெவலேஷனை காமிக்கிறார். பார்த்த உடனே அந்த தூதனுடைய காலில் இவர் விழுகிறார். இது ரெவலேஷனில் ரெக்கார்ட் ஆகிருக்கு, வெளிப்படுத்தல் நம்ம பார்க்குறோம். தூதன் காமிச்சதும் தப்பு கிடையாது, இவர் பார்த்ததும் தப்பு கிடையாது. எங்கே பிரச்சனைனா, எப்போ அந்த தூதனோட கடவுளாக வணங்க ஆரம்பித்தாரோ அப்போ தான் பிரச்சனை. நம்ம சயின்ஸை உபயோகிக்கிறதும் தப்பு இல்லை, நம்ம அதை எதிர்க்கவும் இல்லை. எப்போ சயின்ஸ் வந்து கடவுள் ஸ்தானத்தில் கொண்டு வந்து அது நம்மளுக்கு வழிமுறையை காமிக்கும், நம்மளுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டும்னு நினைக்கிறோமோ அங்கே தான் ப்ராப்ளம் ஆரம்பிக்குது. அதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி, அவர் வந்துட்டு நல்ல தம்பி, ரொம்ப ஒபீடியண்ட்டான என் பையன். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லாம் படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து மெடிசன் படித்தார். கஷ்டப்பட்டு மெரிட்டில் சீட் கிடச்சி கவர்மெண்ட் காலேஜில் மெடிசின் படித்தார். அந்த ஆரம்பத்துலலாம் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தார். கொஞ்ச நாள் ஆகிட்டு அவர் அந்த கம்ப்ளீட் பண்ணி அடுத்து மேலே ஏதோ சில கோர்சஸ்லாம் படித்தார். படிக்கும்போது ஒரு நாள் அவர் என்கிட்ட சொல்கிறாரு, அது இந்த கடவுள் அறிவில்லாதவங்க அதெல்லாம் நம்புவாங்க போல இருக்கு அப்படின்னார். அதே நாள் அவர் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது, அதாவது காலேஜ் ஜாயின் பண்ண புதுசுலலாம் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, எனக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்க அப்படிலாம் சொல்கிற அந்த நபர் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது, அதை முடிக்கும்போது அவருடைய மைண்ட் செட் வந்து மாறி இருக்குது, நல்லாவே மாறி. அவர் பேசுகிறது இவ்வளோ அப்படின்னா மைண்ட் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து சயின்ஸ் இஸ் ட்ரைங் டு சப்ஸ்டியூட் காட் இன் லைஃப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதான் அந்த மாதிரி ஒரு காலத்துக்குள்ளே தான் நம்ம கடந்து போயிட்டுருக்குறோம். கடவுள் வேணும், நான் படிக்கணும், எனக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஆள், அறிவு இல்லாதவங்க தான் கடவுள்லாம் நம்புவாங்க அப்படின்ற லெவலுக்கு அவரை அந்த ஒரு டிரான்சிஷன் அவருடைய லைஃப்குள்ளே வந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன், அவர் கடந்து வந்த இந்த படிப்பு. ஆனால் நான் சொன்ன மாதிரி இது நிறைய அறிவியலும் விஞ்ஞானமும் தெரிஞ்சு கடவுளை நம்புகிற ஆட்களும் இருக்கிறாங்க, நம்ம அதை முதலே பேசணும். பட் இவரோட லைஃப்பில் இந்த சேஞ்சை நான் பார்க்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த சயின்ஸ் வந்து இவ்வளோ நாள் அவருடைய லைஃப்பில் இந்த நம்பிக்கை அதை வந்து மாற்றுதா, சப்ஸ்டியூட் பண்ணுதா, இஸ் ட்ரைங் டு டூ தட் வித் எவ்ரி ஒன், அதை எல்லாருக்கும் அதை செய்ய ட்ரை பண்ணுதா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், ஐ திங்க் அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமே நம்ம பண்ணுறோன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பீப்புளுக்கு ஒரு ரீசனபிளான ரேஷ்னலான தாட்ஸை கிண்டில் பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராமை நம்ம பண்ணுறோன்னு நான் நினைக்கிறேன். கிண்டில் பண்ணால் அவங்களுக்குள்ள இந்த எண்ணங்கள் தோன்றணும்னு சொல்லி. ஆமாம், அவங்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் அப்படி கிடையாது. சயின்ஸால் ஒரு பேசிக்கான லைஃப்னா என்னென்னே சொல்லித்தர முடியாத சயின்ஸ் வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிறத அது எப்படி சொல்லிக் கொடுக்கும். How can it replace God? It can't replace God. ஏன் கொலை பண்ணக்கூடாதுன்றே ஒரு சயின்ஸ் புக்கால் சொல்லித்தர முடியாத விஷயத்த அதுக்கு யார் சொல்லித்தர முடியும்னா கடவுளால் மட்டும் தான் சொல்லித்தர முடியும். ஸோ God is not a person who can be substituted. அவர் தான், அவர் செய்ய வேண்டிய விஷயத்த அவர் மட்டும்தான் செய்ய முடியும். நம்மளுக்கு எல்லாம் தெரியும்னு நினைப்போம், அதுக்கு தான் இந்த 2 உதாரணம் நான் சொன்னேன். ஆனால் நம்மளுக்கு செய்ய முடியாது. அதற்கு திராணிங்கிறதும் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட கிடையாது. கடவுளுடைய வழிகாட்டுதல் படி நடக்கும்போது தான் அது வாழ்க்கை கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த செஷனில் இல்லாட்டி இந்த ப்ரோக்ராமில் நிறைய கொஷின்ஸ் நிறைய பேருக்கு வரும். ஆமாம், நம்ம ஏற்கனவே நிறைய பேசிக்கலாம். எஸ்பெஷலி நம்ம பிலீவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஆனால் கொஷின் கேட்குறவங்க நம்மளுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது, நிறைய பேர் அதை விரும்ப மாட்டோம். நான் ஒரு சின்ன பைபிளில் இருந்தே ஒரு இன்ஸ்டன்ஸ் பாருங்களேன். ஏசு கிறிஸ்துட்ட 12 சீஷர்கள் இருந்தாங்க. அதில் ஒரு ஆள் வந்து காட்டி கொடுத்துட்டார், யூதாஸ் காட்டி கொடுத்துட்டார். யோவான் வந்து அவர் பக்கத்துலேயே இருக்கிறாரு கடைசி வரைக்கும். அவங்க முக்கியமான பர்சனல் ஒர்க்கை வந்து நீங்கள் யோவான்கிட்ட ஒப்படைக்கிறார், அவருடைய தாயாரை பார்க்க வேண்டிய வேலை. அதுக்கடுத்து பேதுரு வந்து பக்கத்தில் நின்றார், திட்டாரு, வஞ்சிட்டாரு அப்படின்னு அவர் மேலே ஒரு பிளாக் மார்க் எப்போவுமே சொல்லுவோம். நீங்கள் சொல்லுங்கள், பேதுரு மோசமா அந்த மீதி 9 பேர் மோசமா? அந்த கேள்வி எதுவுமே கேட்கல. அவன் ஏரியாலே இல்லை, அந்த ஏரியாலே இல்லை. 5 கிலோமீட்டர் ரேடியஸில் இந்த 9 பேருமே இல்லை. இந்த 9 பேரை விட பேதுரு வந்து ஃபார் பெட்டர் பர்சன் வந்து ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அதனால தான் என்னை நேசிக்கிறேன் 3 டைம் கேட்குறாரு. மீதி யார்ட்டையுமே அவர் கேட்கல. யோவான் ஃபஸ்ட்டு, அதாவது யூதாஸாக விட்டுருங்க, போயிட்டார். யோவான் ஆண்டவரோடய இருக்கார்.
மீதி பேர் 9 பேருக்கும் இல்லாத கிரெடிட்டை வந்து இவர் கொடுக்குறாரு ஆண்டவர். என்னையை பொறுத்தளவுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, விசுவாசிகளில் இருப்பாங்க. அவங்க எதை பற்றியுமே கேர் பண்ண மாட்டாங்க. பைபிள் என்ன சொன்னாலும் எனக்கு பரவாயில்ல அப்படின்ட்டு இருப்பாங்க. அவங்க கேள்வியும் கேட்க மாட்டாங்க. சில பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், அதுக்காக ஊக்கமாக முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இவங்க பார்க்குறதுக்கு நம்மளுக்கு மோசம் மாதிரி தெரியும், பேதர் மாதிரி தெரியும். ஆனால் அந்த 9 பேரோட இவர் ஃபார் பெட்டர். ஸோ ஒருவேளை ஏதாவது கொஷின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கீழே இந்த திரையில் காண்கிற இமெயில் ஐடிக்கோ இல்லாட்டி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கோ அனுப்பிச்சிங்கன்னா ஆண்டவருடைய தயவுனால முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுவோம். உங்களுடைய சஜஷன்ஸை இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸுங்கிற நேம் போட்டு அனுப்புங்க, நாங்கள் பதில் சொல்ல முற்படுவோம். பிரதர் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் இந்த நிகழ்ச்சியை பற்றிய கேள்விகளை மட்டும் இமெயிலுக்கும் எங்களுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் சயின்ஸ் அண்ட் சயின்ஸுன்னு நீங்கள் போட்டு இந்த கேள்விகளை எங்களுக்கு அனுப்புங்க. வருகிற நிகழ்ச்சிகள் நிச்சயமாக இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்க முயற்சிக்கிறோம். அது உங்களுக்கு மாத்திரமல்ல, பார்த்து கொண்டிருக்கிற அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அநேக சந்தேகங்களுக்கு அது வெளிச்சம் கொடுக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.